வணக்கம். நான் ரத்திகா பவழமல்லி. வகுப்பறை கதைகள் அப்படிங்கிற காணொளிகள் மூலமாக உங்களுடன் அவ்வப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன். சமீபத்தில் ஆணவ படுகொலைகள் அதிகரித்து விட்டன. நல்ல படித்த பட்டியலின இளைஞர்களை குறிவைத்து இந்த படிக்காத தருதலை இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தலைவர்களால் ஜாதி வெறி ஊட்டப்பட்டு இந்த தலித் பட்டியலின இளைஞர்களை கொல்கிறார்கள். தொடர்ந்து இது நடந்துகிட்டே வருது. இந்த வருடம் மிகவும் அதிகமாக நடந்துட்டு வருது. மனசு பதறுது அப்படியே. இந்த கொல்லப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பட்டியலின இளைஞர்கள். அதுவும் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலை பார்த்துட்டு ஒரு குடும்ப பாங்காக தான் காதலித்த பெண்ணை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த உள்ளன்போடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி வெறி ஊட்டப்பட்ட அவங்கள தருதலன்னு தான் சொல்ல முடியும். வேறு எப்படியுமே நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஜாதி வெறி ஊட்டப்பட்ட இளைஞர்கள் இந்த பட்டியலின இளைஞர்களை தொடர்ந்து கொல்றாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்களால் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஜாதி வெறியை தூண்டக்கூடிய தலைவர்களால் நடக்குது. பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இந்த ஜாதி கட்டமைப்பு இன்னும் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குது. இதற்கு மூல காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, நான் கல்வி முறையைத்தான் நான் சொல்வேன் நான். ஏன்னா நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். 25 ஆண்டு காலம் ஆசிரியர் பணியிலிருந்து அதன் பிறகு ஓய்வு பெற்றிருக்கிறேன். பல்வேறு கிராமங்களில் நான் பணிபுரிந்து இருக்கிறேன். ஒவ்வொரு கிராமத்திலையும் பட்டியலின மக்களுக்கென்றே ஒரு தெருவோ 2 தெருவோ ஒதுக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கு அந்த தெருவில் வசிப்பதை தவிர அந்த கிராமத்தில் எந்த உரிமையும் கிடையாது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் இது நடக்குது. குறிப்பாக அந்த தெருக்களுக்கு கீழே தெரு அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. மற்ற தெரு நடுத்தெரு மேலே தெரு அப்படின்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், எல்லா கிராமங்கள்லேயும் இது இருக்குது. அதே மாதிரி ஜாதி வாரியாக தெருக்கள் இருக்கின்றன. இப்போது இந்த 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 பிரிவினை ஒரு குழந்தை ஒரு கிராமத்தில் பிறந்தா அந்த பிரிவினையை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் வாழ வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, அது இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தா இன்ன ஜாதி அப்படிங்கிற அந்த பெயரோடு வர வேண்டிய, எப்படி நான் திருடன் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய படத்துலலாம் கையில் பச்சை குத்துறாங்களோ, அந்த மாதிரி இவங்க இந்த ஜாதியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி இவங்க முத்திரை குத்திடுறாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் தலித்துகளை வெவ்வேறு விதமாக, தலித்துகள்னு சொல்லக்கூடாது, பட்டியலின மக்கள்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நமக்கு வாயில் தலித்துகள் அப்படின்னு வந்துடுது. ஆனால் பட்டியலின மக்கள் அப்படிங்கிறதான் உண்மையாக நாம் சொல்ல வேண்டியது. இப்போ இந்த பட்டியலின மக்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் வெவ்வேறான ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகிறார்கள். சில கிராமங்களில் அவங்க நாய்கள் அடுத்த தெரு நாய்களோட அடுத்த தெரு மற்ற தெருக்களில் இருக்கக்கூடிய தெருக்களுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி கடையில் வாங்குறதுல இருந்து தண்ணி குடிநீரில் இருந்து புழங்கக்கூடிய அந்த நிலப்பகுதிகள் இது எல்லாமே பட்டியலின மக்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. பிறந்ததில் இருந்து சுடுகாடு வரைக்கும் கூட இந்த பிரிவினைகள் தொடர்கின்றன. இது ரொம்ப அவலம். இந்த அவலத்துக்கு முக்கியமான காரணம் சொன்னாக்கா நம்ம கல்வி முறையை தான் நாம் சொல்லணும். வேறு எதையுமே சொல்ல வேண்டியதில்லை. ஒரு குழந்தை ப்ரீகேஜியில் இருந்து கல்லூரி வரை 18 ஆண்டுகள் பள்ளியில் படிக்குது. 18, 19, 20 ஆண்டுகள் கூட அந்த கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அதோட வாழ்க்கையில் பள்ளிக்கூடத்துக்கு போகுது, கல்லூரிக்கு போகுது. நீங்கள் ப்ரீகேஜியில் இருந்து +2 வரைக்கும் 15 ஆண்டுகள். அதுக்கப்புறம் உயர்கல்விக்கு கல்லூரி படிப்புக்கு 3லிருந்து 5 ஆண்டுகள் வரை, மொத்தம் 20 ஆண்டுகள் ஒரு குழந்தை கல்வி தொடர்ந்து படிக்குது. அதுவும் எப்படி படிக்குது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த குழந்தை வகுப்பறைகளில் அமர்ந்து படிக்கிறது. இப்படி படித்துவிட்டு வெளியேறும் குழந்தையாக அந்த பள்ளிக்குள் நுழைந்து இளைஞர்களாக வெளியேறக்கூடிய அந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, கொஞ்சம் கூட தன்னுடைய மத அளவிலோ ஜாதி அளவிலோ கொஞ்சம் கூட மாறலை அப்படிங்கிறது இந்த கல்வி முறையின் குறைபாடு அப்படின்னு தான் நம்ம சொல்வேன் நான்.
ஒரு பள்ளியை விட்டு கல்லூரியை விட்டு நாம் வெளியேறும் பொழுது சமூக சிந்தனையோடு வெளியேறக்கூடிய அளவுக்கு இந்த கல்வி முறை இல்லை. அதே ஜாதி வெறி, அதே மதவெறி, அதே இனவெறியோடு அவன் வெளியே போகிறான்னு சொன்னால், அப்போ அந்த கல்வி முறையால் ஏதாவது பயன் இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு 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 கோயிலுக்குள்ளே போகலாம், ஒரு சர்ச்சுக்குள்ளே போனால் கிறிஸ்தவனாக வெளியே வர்றான். ஆனால் இந்த இந்த முறையை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே வரும் மாணவன் ஒரு நல்ல மனிதனாகத்தான் வரணும் இல்லையா? ஒரு நல்ல மனிதனாக வெளியே வரணும். சாதிக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு, இனங்களுக்கு அப்பாற்பட்டு தானே வரணும். ஆனால் அப்படி வருகிறானா அப்படின்னா இல்லை. கல்லூரியில் கூட கலர் கலராக கயிறு கட்டிட்டு திரியிற அந்த இளைஞர்களை பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. கல்வி முறை அங்கேயே தோற்று போகுது. அப்போ அந்த கல்வி முறையை நாம் முற்றிலும் மாற்றி அமைக்க வேண்டும். அது இன்னும் சொல்லப்போனால் நாத்திக கல்வி கொடுத்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கடவுளாலும் சாதிகளாலும் மதங்களாலும் மனிதர்களை பிரிக்க முடிகிறதே தவிர எந்த மதமாவது எந்த சாதியாவது மனிதர்களை சேர்த்துக்குதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மனிதர்களை நெறிப்படுத்த வந்த மதங்கள் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது நினச்சி பாருங்கள். பிரிவினையை ஊட்டக்கூடிய அந்த வேலையை தான் எல்லா மதங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அவன் வேறு மதம், நான் வேறு மதம், அவன் வேறு ஜாதி, நான் வேறு ஜாதி, இப்படி பிரிவினைகளை தூண்டுவதற்கென்றே மத தலைவர்களும் இருக்கிறார்கள், ஜாதி தலைவர்களும் இருக்கிறார்கள். இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சிட்டு அதிலிருந்து வெளியேற வேண்டும். இப்போது நீங்கள் எந்த சாதியில் வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லா சாதியிலையும் பணக்காரர்கள் இருக்காங்க, ஏழைங்க இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க. எல்லா ஜாதியிலையும் தானே இருக்கிறாங்க. அப்போ எப்படி ஜாதி உங்களுக்கு பிரிவினையை நீங்கள் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு நினைக்கிறீங்க? இப்போ மேல் ஜாதியில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோருமே நல்லவங்களா? பெண்கள் எல்லோருமே நல்லவங்களா? இல்லை கீழ் ஜாதியில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோருமே கெட்டவங்களா? பெண்கள் எல்லோருமே கெட்டவங்களா? சொல்லுங்கள். அப்போ மேல் ஜாதியில் எல்லாருமே படித்தவர்களாக இருக்கிறார்களா? நல்ல குணங்களோடு இருக்கிறாங்களா? எதை வைத்து நீங்கள் மேல் ஜாதி அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்க? பிறப்பை வைத்து தீர்மானிப்பது எவ்வளோ அபத்தம், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம் தெரியுமா? அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியலை இந்த இளைஞர்களுக்கு. ஒரு குழந்தை பிறந்த உடனேயே இது இந்த ஜாதி குழந்தை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முன்முடிவுகளோடு நீங்கள் அந்த குழந்தையை வளர்க்குறது அப்படிங்கிறது, அந்த குழந்தை அந்த அந்த சமூகத்தில் வளர்ந்தால் அந்த குழந்தை எப்படிப்பட்ட காயங்களை எல்லாம் மனசளவில் அடையும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு தடுக்கி விழுந்த மனிதனை கை தூக்கி அவனை கையை பிடிச்சி தூக்குற ஒரு குணம்தான் மனிதர்களுடைய குணமாக இருக்கணும். அப்படி தூக்கி விடுறது ஜாதியை பொறுத்த வரைக்கும் நடக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் இளைஞர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்களுடைய ஜாதி தலைவர்களுக்கு எதிராகத்தான் நீங்கள் போராடணுமே ஒழிய வீணாக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் போகக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஜாதி தலைவர்கள் என்னைக்காவது உங்களுடைய படிப்பு செலவுக்குன்னு பண்ணியிருக்காங்களா? இலவசமாக உங்களை படிக்க வச்சுருக்காங்களா? ட்ரஸ்ட்டில் கோடிக்கணக்கான பணம் இருக்குது அவங்கக்கிட்ட. தன்னுடைய இனத்தை தன்னுடைய சாதியை சார்ந்த தன்னுடைய சாதியை சார்ந்த ஒரு பெண்ணோட கல்யாண செலவை ஏற்றிருக்கிறாரா? இல்லை அந்த பெண்ணுடைய பிரசவ செலவை ஏற்றிருக்காங்களா? இல்லை அந்த குழந்தை படிக்கிற செலவை ஏற்றிருக்காங்களா? அந்த குழந்தைக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தர்றாங்களா? அவங்க கல்லூரியில் இலவசமாக படிக்க வச்சுருக்காங்களா? இப்படி எதுவுமே செய்யாத உங்கள் ஜாதி தலைவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு நீங்கள் எப்போ பாரு கையில் அருவாளை தூக்கிட்டே இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கனவு தான். எல்லா இளைஞர்களுமே பார்த்தீங்கன்னா 40 வயசில் அடையக்கூடிய துன்பம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கூலிப்படையை சார்ந்த இளைஞர்கள் 40 வயசில் தனிமைப்படுத்தப்படும் பொழுது என்ன பண்ணுறாங்கனாக்கா, அப்போ தான் யோசித்து பார்க்குறாங்க, நம்ம இந்த தலைவர்களுக்காக உயிரை விட்டோமே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. அதுக்கப்புறம் வேதனைப்பட்டு ஒரு கேன்சர் முத்தி போச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? அதுக்கப்புறம் வேதனைப்பட்டு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அந்த மாதிரி நீங்கள் சுயமாக சிந்திப்பதற்கு தான் நமக்கு பகுத்தறிவை கொடுத்துருக்குது இயற்கை. அப்போது அந்த சுயமாக சிந்திக்கணும். ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளார எழணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிப்பது எப்படி சாதியில் சேரும், எப்படி மதத்தில் சேரும், எப்படி இனத்தில் சேரும்? அது மனசு இல்லையா? காதல் அப்படிங்கிறது மனசு. மனசோட மனசு சேருது. இங்கே ஏன் சாதி வருது, ஏன் மதம் வருது, ஏன் இனம் வருது?
இப்படி எல்லாமே அப்போ காதலிக்கும் பொழுது வந்தால் அப்போ வந்து இந்த சமூகம் எப்பொழுது தான் வளர்ச்சி அடையும்? சொந்த சாதிக்குள்ளர கல்யாணம் பண்ணிட்டு என்ன வாழ்ந்துட்டாங்க இந்த ஆண்களும் பெண்களும் நான் கேட்குறேன். சொந்த சாதிக்குள்ளர குடிகாரன் ஒருத்தன் கூட இல்லையா? எல்லாமே நல்லவனா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை எல்லாமே யோக்கியமானவங்களா சொந்த சாதிக்குள்ளர? அப்போ என்ன வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க நீங்கள்? சொந்த சாதிக்குள்ளர எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். காதல் அப்படிங்கிறது 100க்கு ஒரு ஆள் 2 பேருக்கு தான் இப்போ வருது. அந்த 2 பேரையும் நீங்கள் சேர்த்து வைக்கலைன்னா உங்களுடைய உங்களுடைய மனசை வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்படி வந்து வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம்ல. அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சா கூட அந்த பெண்ணோட அந்த பையனோட அப்பா அம்மா சம்பாதிச்சா கூட இந்த சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சான்னு எல்லாம் வந்து அந்த ஆளை ஒன்றும் இல்லாமல் பண்ணி அந்த ஆளை கத்தி எடுக்க வச்சிடுறீங்க நீங்கள். அவங்க பேச்சை கேட்டுட்டு இந்த அப்பா அம்மாவும் பயந்துட்டு எல்லாமே செய்கிறாங்க. இப்போ இந்த ஆணவ படுகொலைக்கு முக்கிய காரணம் அந்த அப்பா அம்மாவை விட அந்த சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க ரொம்ப காரணம். அவங்க தான் வெறி பிடிச்சி அலையிறாங்க. மது போதையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிறைச்சாலைக்கு போன பிறகு அதை உணர்ந்து என்ன பிரயோஜனம்? வெளியே வர்றப்போ திக்கு திக்குன்னு இருக்காது உங்களுக்கு? ஏமா நம்மளை வெட்டுவானோன்னு சொல்லிட்டு ஒருத்தனை வெட்டிடுறீங்க நீங்கள். அவங்க குடும்பம் சும்மா இருப்பாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க திருப்பி அறுவாலை தூக்க மாட்டாங்க? ஒவ்வொரு நொடியும் நீங்கள் பயந்துட்டு தானே இருக்கணும். நைட்டு போக முடியுமா தனியாக நீங்கள்? சொல்லுங்கள். இல்லை வீட்டில் தான் நிம்மதியாக இருக்க முடியுமா? வீட்டுக்குள்ளேயே வந்து வெட்டுறாங்க. அப்போ இது எங்கே தான் போய் முடியும்? சுயமாக சிந்திச்சு பாருங்கங்க. மனிதர்கள் எல்லாரும் ஒன்று. இதுக்குள்ளே ஜாதியையோ மதத்தையோ இனத்தையோ புகுத்தாதீங்க தயவு செய்து. மனிதர்கள் மனிதர்களாக வாழுங்க. மற்றவற்றை நம்பாதீர்கள். மனிதர்களுக்குன்னு உயரிய குணங்களோடு வாழுங்கள். அதான் வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்குமே ஒழிய ஜாதியோ மதமோ இனமோ நம்மளை நான் எப்போவுமே ஒன்று சேர்க்காது. அதை உணருங்க. அதன்படி நடந்து பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.